Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஜிஞ்சர் லெமன் ரசம் தான் பார்க்க போறோம். இஞ்சி எலுமிச்சை பழ ரசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ இந்த இஞ்சி எலுமிச்சை பழ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல இஞ்சி நல்லா ஒரு 20 ல இருந்து 25 கிராம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எடுத்து போட மாட்டாங்க சின்ன பசங்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணது ஒரு 3 எடுத்துர்க்கேன். தக்காளி பழம் நல்ல பழமா 3 எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதை இப்போ நல்லா கொதிக்க விட போறோம். அந்த இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். இப்போ இதை அடுப்புல வச்சிடலாம். நம்ம தண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி வைங்க. எல்லாமே முழுகி நல்லா வேகணும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து வேக வச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா எவ்வளோ சுண்டி இருக்குது பாருங்கள். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதை ரொம்ப மசிக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் இப்போது தோரம்பருப்பு நல்லா வேக வச்சு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் தோரம்பருப்பு இருந்தால் போதும். ஒரு 25லேருந்து 50 கிராம். அதை பருப்பு தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரசம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பெருக்கிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ரசம் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் விடுங்க. ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ இந்த மாதிரி நுரை வரணும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். அது கூடவே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சீரகம் இதில் போடலை, அதனால் சீரகம் தாளிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரியிட்டோம். நெய்யில் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரியிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரசத்தில் தாளித்து கொட்டினதை ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக இந்த சூட்டில் இருக்கும் போதே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸை எடுத்து இப்போ ரசத்தில் நான் சேர்த்துட்டேன். அடுப்புலேருந்து இறக்கிட்டு அந்த சூட்டில் இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். அடுப்பில் இருக்கும்போது நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட இஞ்சி எலுமிச்சை ரசம் ரெடி.